ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? மொச்சை கார குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு 2 விசில் வச்சு மொச்சையை வேக வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட 2 ஸ்பூன் காரத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பீட்ரூட் பொரியல் செய்யலாம். வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம், வதக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ காரக்குழம்புக்கு வடகம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய், சீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிக்கலாம். அந்த விழுத குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தாளிப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் வெந்துடுச்சான்னு மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பீட்ரூட் வெந்துடுச்சு. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு கருவேப்பிலை போட்டு நிறுத்திடலாம். கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினோடனே கோஸ் கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பொரியல் வெந்துச்சான்னு மிக்ஸ் பண்ணி பார்த்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ துருவல் போட்டுக்கலாம். கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அம்மா, இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், கோஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்பளம். இப்போ மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அம்மா, நல்லா இருக்குதுமா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.